ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஊட்டி என்ற பகுதியில் பயணிகள் சென்ற பேருந்து ஒன்று பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் முதல் 10 பேர் சம்பவத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் ஒரு 10க்கும் மேற்பட்டோர் அந்த பேருந்து கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்து ராணுவ வீரர்களால் மீட்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலில் சாதாரண ஒரு விபத்தாகவே இது கருதப்பட்டது. அதன் பிறகு நடத்தப்பட்ட விசாரணையில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அந்த பேருந்து ஒரு ஆழமான பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து சம்பவ இடத்திலேயே 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு 10க்கும் மேற்பட்ட பயணிகள் இதிலே காயமடைந்து இருக்கிறார் என்பது விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அதே நேரத்தில் பிரதமராக மோடி 3வதாக பதவியேற்ற அதே நாளில் திட்டமிட்டு தீவிரவாதிகளால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா என்பது குறித்தும் ராணுவ அதிகாரிகள் மற்றும் போலீசார் அந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்துக்கு அறிந்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து தீர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வர கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள்.